தெய்வ திருமகள்ல அந்த கோட் சீன் அது நாங்கள் நிறைய டைலாக் எழுதணும் அந்த கிளைமேக்ஸ்க்கு. இந்த பொண்ணு வந்து ஜட்ஜிட்ட பார்த்துட்டு நாங்கள் அப்பாட்ட போயிடுவேன்னு சொல்கிறது இப்படிலாம் விஷயம் இருக்குது. அப்புறம் எனக்கு எல்லாமே எழுதி கிழிச்சு போட்டேன். என்னது எனக்கு சரியாகவே இல்லை. ஏதோ ஒன்று கோர்ட்டில் இருக்க உலகம் வேறு, இவங்க உலகம் வேறு. இவங்க உலகத்தை அந்த உலகம் பார்க்கணும். நம்ம சில விஷயங்கள் குவாலிட்டி எதிர்பார்க்குறோம் இல்லையா, அந்த குவாலிட்டி நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு ரூஃப்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் அது. இது முழுக்க முழுக்க ஒரு பிஸ்னஸ் மோட்டிவில் பண்ணப்பட்ட இடம் மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணால் அவங்களுக்கும் ஸ்பேஸ் இருக்குது, பெரிய பட்ஜெட் பண்ணால் அவங்களுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. சார் இது ஒன்லி மூவிஸ் மட்டும் தானே அப்படின்னு கேட்டிருந்தேன். இல்லை, இது பைலட்க்கு இருக்குது, ஆல்பம் சாங்ஸ் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் அதுக்கும். ஆமாம், அதுக்கும் இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க, அதுக்கும் இருக்குது. எனக்கு என்ன தேவைன்னு ஜீவிக்கு தெரியும். ஜீவிக்கு என்ன மாதிரி விஷுவல்ஸ் கொடுக்கணும், நாங்கள் என்ன மாதிரி சேலஞ்ச் பண்ணிப்போம். நம்ம விஷுவல்ஸ் பெட்டராக இருக்கா அப்படின்னு அவர் சேலஞ்ச் பண்ணுவார், நான் பெட்டராக பண்ணுறேன். வணக்கம் ஏல்ஜி சார், ஸோ ஹாப்பி சந்திச்சதில்ல. நன்றி சார். எங்களுக்கு இந்த மதராசப்பட்டினம், தெய்வ திருமகள், இந்த மாதிரி ஃபீல் குட்டான சைவம், இந்த மாதிரியான படங்கள் எப்போ எதிர்பார்க்கல? நான் மிஷின் மாதிரியான ஒரு அடிதடியான ஒரு படம், ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வந்துருக்கு. இல்லை, நான் சார் எல்லா மாதிரி ஜானர் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன். எனக்கு இப்போது தலைவி வரும்போது தலைவி மாதிரி படமே வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லா மாதிரி படமும் பண்ண ஆசைப்பட்றேன். மிஷன் வந்து எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஃபுல் ஆக்ஷன் பண்ணது. இன்னைக்கு கரண்ட்டில் அது பயங்கரமாக எல்லோரும் விரும்பினாங்க அந்த படத்தை. ஆமாம் ஆமாம். ஸோ அடுத்த படம் பண்ண வந்து ஒரு த்ரில்லர். மாதவன் சார், கங்கனா மேடம். சாப்டர் 2 எப்போ எதிர்பார்க்கலாம் மிஷனோட? அது டிஸ்கஷன் இருக்கு. ஓகே, அது டைம் அமையும் போது கரெக்டாக நடக்கும். டன் சார். மதராசப்பட்டினம் மாதிரி எப்போ ஒரு ஃபீல் குட்டான ஒரு அமைதியான ஒரு அதில் சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ பிடிக்கும் சார். பூக்கள் பூக்கும் தருணம் இப்போ வரைக்கும் கேட்காத ஆளுகள் இருக்க மாட்டாங்க. இல்லை, அது சொன்னேன். குமரி கண்ணன் படம் வருது, அது நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் அதுக்கு தாண்டி மாதிரி இப்போ அடுத்த 2 படம் இமீடியட் ரிலீஸ் ஆகுது. அது கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண நம்புறேன். எனக்கு என்ன ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 படம் ஜிவி சார் கூட ஒரு கொலாபரேஷன். 6-11 படம். ஆமா, ஸ்டார்டிங் நீங்க எடுத்து ஃபுல்லாவே தேவிக்கு முன்னாடி வரைக்குமே ஜிவி சார். தலைமை ஜிவி தானே? ஆமா, இல்ல கண்டினியூ கொலாபரேஷன். மிஷன் ஜிவி தானே? ஆமா, கண்டினியூ கொலாபரேஷன் தேவிக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லா ஜிவி சார். எதனால அப்படி ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆச்சு சார்? இல்லை, அஃப்கோர்ஸ் என்னோட கரியரில் ஜிவி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். அவரோட மியூசிக் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு படத்துக்கோ சரி எனக்கோ சரி மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். அது இப்போ ஜிவி மாதிரி ஒரு மியூசிஷியன் நம்ம கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இல்லைங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து என்னோடய சக்ஸஸில் கண்டிப்பாக ஜிவிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. எங்களோட வேவ் லென்த், இப்போ எனக்கு என்ன தேவைன்னு ஜிவிக்கு தெரியும். ஜிவிக்கு என்ன மாதிரி விஷுவல்ஸ் கொடுக்கணும், நாங்கள் என்ன மாதிரி சேலஞ்ச் பண்ணிப்போம். நம்ம விஷுவல்ஸ் பெட்டராக இருக்கா அப்படின்னு அவர் சேலஞ்ச் பண்ணுவார், நான் பெட்டராக பண்ணுறேன். பட் வெரி ரொம்ப ஆர்கானிக்காக. ஸோ அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம். இல்லை நீ சூப்பராக பண்ணிட்ட, இல்லை நீ சூப்பராக பண்ணிட்ட, உன் சாங் தான் இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஸோ அப்படின்னு பேசிக்கிற தருணங்களும் இருக்குது. ஸோ இட்ஸ் a ஃபேமிலி டு மீ. உங்களோட படங்கள்ல பாடல்களுமே ஒரு யூனிக்கான ஒரு இடத்த பிடிக்கும். உங்களோட ஃபேவரட் என்ன சார்? அப்படி சொல்லவே முடியாது. ஒரு பாடல் ஏதாவது இருக்கும்? இல்லை, இப்போ நம்ம எனக்கு வந்து தாண்டவம்ல வந்து ஒரு பாதி அது முத்துக்குமாரோட கவிதை அவர். ஆமாம் சரி, ரொம்ப அந்த 3 பேரும் சேர்ந்து நாங்கள் பண்ண எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். சைவம். ஐயோ அழகே. ஆமாம், நேஷனல் அவார்டு வாங்கிச்சு. ஆமாம், அந்த பாப்பா. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. பட் ஓவராலாகவே நான் ரொம்ப மியூசிக் ரொம்ப எனக்கு பிடிக்கும். என் படங்களில் சாங் ரொம்ப நல்லா வரணும், நல்லா எடுக்கணும்னு நான் நினைப்பேன். அதுக்கு வந்து பிரியன் சார், மணி சார்லாம் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு, சாங்ஸ் நல்லா பண்ணணும்னு சொல்லி. இந்த ஸ்பெசிஃபிக் சாங் நான் சொல்லி தெரியல, பிகாஸ் எனக்கு எல்லா சாங்குமே நான் பண்ணதில்லை. ஆனால் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் எல்லா படத்தில். மியூசிக்னு சொல்லி கான்சன்ட்ரேஷன். மியூசிக் படம் சாங்கே கிடையாது. அது அப்படி நாங்கள் இல்லை. ஓகே ஓகே ஓகே. கதைக்கு படத்துக்கு என்ன தேவை? ஆமாம், அது அப்படி. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் சார், எனக்கு கேட்கணுன்றனால ஆசை. தெய்வ திருமகள்ல அந்த கோட் சீன், அது இப்போ வரைக்குமே மறக்க முடியாத ஒரு. தேங்க்யூ ஐம் வெரி ஹாப்பி. இவ்வளோ வருஷம் கழிச்சு அதை பேசுகிறாங்கன்றது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அது நாங்கள் நிறைய டைலாக் எழுதணும் அந்த கிளைமேக்ஸ்க்கு. கோட் சீனில் வந்து அந்த பொண்ணு வந்து ஜட்ஜிட்ட பார்த்துட்டு நாங்கள் அப்பாட்ட போயிடுவேன்னு சொல்கிறது இப்படிலாம் விஷயம் இருக்குது. அப்புறம் எனக்கு எல்லாமே எழுதி கிழிச்சு போட்டேன். என்னது எனக்கு சரியாகவே இல்லை, ஏதோ ஒன்று. அப்புறம் அங்கே என்ன நினச்சேன்னா, அந்த கோர்ட்டில் இருக்க உலகம் வேறு, இவங்க உலகம் வேறு. இவங்க உலகத்தை அந்த உலகம் பார்க்கணும். ஆமாம், இந்த உலகத்தை அந்த உலகம் பார்க்கணும். இவங்க உலகம் வேறு, இந்த கிருஷ்ணாவும் நிலாவோட உலகம் வேறு.
ஸோ இந்த உலகத்தை வெளி உலகம் பார்க்கணும், பார்த்தா தான் இவங்க உலகம் புரியும் அவங்களுக்கு. அப்படி தான் யோசிச்சு தான் இந்த கிளைமேக்ஸை வந்து மியூசிக்கில் பண்ணோம். அது இப்போ நினைச்சாலும் அது அவ்வளோ ஒரு ஃபீல் குட்டாக இருக்கு சார். விக்ரம் சார் அதுக்கு அடாப்ட் பண்ண விதமுமே வந்து ரொம்ப இஸ் கிரேட், இஸ் லெஜண்ட். டி ஸ்டுடியோஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு எதனால சார் இந்த ஒரு ஆசை? பேசிக்காக சொல்லணும்னா ஒரு இப்போ நான் டைரக்டர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போ படம் முடிஞ்சு ஆரம்பிக்கிறேன்னா டப்பிங்க்கு ஒரு இடத்துக்கு ஓடுவேன், அப்புறம் எடிட்டிங்க்கு ஒரு இடத்துக்கு ஓடுவேன், டிஐக்கு பாம்பே போவேன், மிக்சிங்க்கு ஒரு இடத்துக்கு ஓடுவேன், 4 ஃப்ரேம்ஸ் போவேன். இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பிரித்து நம்மளோட எனர்ஜி டைம் சம்டைம் வந்து ஒரு ரொம்ப டைம் கம்மியாக இருக்கும், நம்ம இவ்வளோ டைமில் முடிக்கணுன்றதுல விஷயம் இருக்கும். ஸோ வந்து இது எல்லாமே ஒரு ரூஃபில் இருந்தால் எப்படி இருக்கும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் அது. அதுக்கான விஷன் தான் ஒரு ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் அதுதான். இதில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டருமே வந்து கம்மியாகும் இல்லைங்களா? அந்த நீங்கள் சொல்கிற ஆமாம், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஃப்ளோராக மாற வேண்டியதான். கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அவ்வளோதான். அது இல்லை மாதிரி நீங்கள் எல்லாமே முடிச்சிடலாம். அதாவது தேட்டர் போகிற வரைக்கும் முடிச்சிடலாம். டிசி மாஸ்டரிங் சொல்லுவாங்க, அது வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இதுதான் மெயினாக நெசசிட்டிஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இது எனக்கு நெசசிட்டி அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்கு நெசசிட்டி. ஸோ எண்ட் ஆஃப் தி டே சினிமா தான் நமக்கு எல்லாமே கொடுத்தது. ஸோ அந்த சினிமாவுக்கு நம்ம எதாவது கொடுக்கணும். சார் ஏதாவது ஒரு அனுபவம் உங்களோட படங்களில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைட்டாக போன? எல்லா படமுமே இப்போ தலைவியில் வந்து நான் டிஏ விஎஃப்எக்ஸ் வந்து பாம்பேயில் போயிட்டு இருந்தது, மிக்சிங் போயிட்டு இருந்தது. நான் டெய்லி வந்து பாம்பேலேருந்து நைட் ஒர்க் பண்ணிவிட்டு காலைல 5:40 ஃப்ளைட் எடுத்து 7:30க்கு இங்கே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நைட் 8 மணிக்கு ஃப்ளைட் எடுத்துகிட்டு பாம்பேக்கு போயிட்டு இது ஒரு நாள் பண்ணல, ஒரு மாதம் பண்ணியிருக்கேன். ஆமாம், ரொட்டீனாக ஃப்ளைட்டு மட்டுமே தூங்கியிருக்கேன். ஸோ அதுவுமே ஒரு எண்ணமாக இருக்கும். மெட்ராஸ் பட்டும் அப்படி தான் நடந்தது. டெய்லி நான் வந்து பாம்பே போவேன், நைட்டு திருப்பி காலைல சென்னை வருவேன். அப்படி நான் தலைவர் ரீசெண்டாக சொல்கிறேன். ஸோ இந்த பிரச்சனை இப்போ மதராசப்பட்டினம்லேருந்து இந்த இது இருக்குது உங்களுக்கு? இருக்கு. இது அதுக்கு என்னென்ன 2 விஷயம், ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒர்க், நம்ம எதிர்பார்க்குற ஒர்க்கு இங்கே ஸ்டுடியோ இல்லாமல் இல்லை, நல்லா பண்ணுறாங்க. பட் நம்ம சில விஷயங்கள் குவாலிட்டி எதிர்பார்க்குறோம் இல்லையா, அந்த குவாலிட்டி நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு ரூஃப்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் அது. எப்போ சார் இந்த ஐடியா வந்தது சார் எல்லாமே ஒரு இடத்துல கொடுக்கணும்? இது ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கான டைம் சரியான தருணம் வரணும் இல்லையா. ஸோ அப்படி வரும்போது நான் ராஜசேகர் சார், ராஜாகிருஷ்ணன் சார் என்னெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. ராஜசேகர் சார் வந்து ஒன் ஆஃப் த டாப் கலர்ஸ் இன் இந்தியா. கரெக்ட். ஆமாம், ரீசெண்டாக கங்குவா. ஆமாம், எவ்வளோ படம், துணிவு, சரி என்னமோ படம், எப்படி படம் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ராஜாகிருஷ்ணன் நேஷ்னல் அவார்டு வின்னர், அவர் பண்ணாத படமே கிடையாது. புஷ்பாலேருந்து ரங்கஸ்தலம்லேருந்து தமிழில் என் படம் எல்லா படமும் அவர் தான். ஸோ அவர் வந்து நான் கேட்டேன், ஸோ அவர் சவுண்ட் வரேன்னாரு. ஸோ ராஜசேகர் வரேன்னாரு. முத்துகிருஷ்ணன் டப்பிங், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டப்பிங் இன்ஜினியர், மணி சாருக்கு எனக்கு எல்லாமே அவர் தான் பண்ணுவோம். ஸோ இவங்கெல்லாம் நம்ம வரும்போது கிரேட் டெக்னீஷியன்ஸ் நமக்கு வராங்க, நம்ம கூட வராங்க அப்படின்னு தைரியம் வந்துச்சு. ஸோ ராஜசேகர் தான் வந்து ஃபுல்லாக நம்ம ஒன் பாயிண்ட் சொல்யூஷன் கொண்டு வரலாம். நான் வந்து இன்னும் ஒரு செட்டப் தான் ஆரம்பித்தேன், ஒரு டிஏ சூட் தான். அவர் 3 டிஏ சூட் போடலாம், ஓடிடி தனியாக வச்சுக்கலாம், ஓடிடி தனியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சூட்டு. அப்புறம் சின்ன படங்கள் நம்ம வரும்போது நாங்கள் எங்களுக்கு ஐடியாவும் அதுதான். இது முழுக்க ஒரு பிஸ்னஸ் மோட்டிவில் பண்ணப்பட்ட இடம் மட்டும் கிடையாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணால் அவங்களுக்கும் ஸ்பேஸ் இருக்குது, பெரிய பட்ஜெட் பண்ணால் அவங்களுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம அந்த மிஷின்ஸ் மிஷின்ஸ் வேரி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே கேட்டர் பண்ணணும், சொல்யூஷன் தான். அது வந்து ஒரு நல்ல இன்டென்ஷனில் பண்ண ஒரு விஷயந்தான். இது முழுக்க பிஸ்னஸ் மோட்டிவ் பண்ணியிருந்தா நிறைய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்போம், மிஷின்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்போம், இல்லை வேறு எதாவது காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் முழுக்க குவாலிட்டியாக மைண்டில் வச்சு பண்ணது தான் அது. ராஜேஷ் சார் ஒரு பாயிண்ட் நான் அவர் கேட்டிருந்தேன், சார் இது ஒன்லி மூவிஸ் மட்டும்தானே அப்படின்னு கேட்டிருந்தேன். இல்லை, இது பைலட்க்கு இருக்குது, ஆல்பம் சாங்ஸ் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் அதுக்கும். ஆமாம், அதுக்கும் இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க, அது கூட இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கேட்கும்போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ நாள் ஆச்சு சார் இந்த ஒரு? 10 months ஆச்சு. 10 மாதம். ஆமாம், ஸ்டார்ட் டு எண்டு சொல்லலாம். ஒரு சீரியஸ் ஒர்க் பண்ண 6 months ஆயிடுச்சு. ஆமாம், லாஸ்ட் மே ஜூனே ஒர்க்கு ஆல்மோஸ்ட் மீன்ஸ் மைண்டில் ஆரம்பிச்சிட்டோம், இது பண்ணலாம் அப்படின்றது. நண்பர்கள் பற்றி பேசி ஆகணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ராஜேஷ் சார் மாதிரியான நிறைய சப்போர்ட் கூட இருந்ததுனால இப்படி ஒன்று அமைஞ்சது. இல்லை, அதாவது ஒரு ஸ்டுடியோக்கு 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று மிஷின்ஸ், ஒன்று டெக்னீஷியன்ஸ். இது ரெண்டுத்தில் எது காம்ப்ரமைஸ் இருந்தாலும் உங்கள் ஸ்டுடியோ வில் நாட் பி குவாலிட்டி கொடுக்க முடியாது. ஸோ இது காம்பினேஷன் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் அண்ட் மிஷின்ஸ். ஸோ ரெண்டுமே நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம். நல்ல பெஸ்ட் மிஷின்ஸ் வாங்கணும் அண்ட் பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் ஆட். ஸோ அவங்களுக்கு பெஸ்ட் மிஷின்ஸ் கொடுக்கணும், அப்போ தானே நம்ம குவாலிட்டி கொடுக்க முடியும். அவங்க நல்ல மிஷின் கொடுக்காம அவங்க ஒர்க் பண்ண எப்படி பண்ணுவாங்க? ஸோ அதில் காம்ப்ரமைஸ் நாங்கள் பண்ணல.
அதில் மட்டும் பட் அட்மாஸ் மிக்ஸ் அப்ரூவ்டு டால்பி அப்ரூவ்டு ஸ்டுடியோ ப்ளஸ் வந்து ப்ரிவியூ தியேட்டர் உள்ள இருக்குது. எல்லாமே A to Z. அதான் நம்ம நினைக்கிறேன் இன்னைக்கு அப்டேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்கலும் இங்கே ஒரே ஸ்டுடியோவில் கிடைக்குது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். சூப்பர். இதோட லான்ச்சிங் இனாகிரேஷனுக்கு வந்து உங்களோட நிறைய நண்பர்கள், சினிமா துறையை சேர்ந்த நண்பர்கள் வந்திருந்தாங்க. பாலா சார் என்னோட குருநாதர் பிரியதர்ஷன் சார், பிசி ஸ்ரீராம் சார் வந்திருந்தாங்க. அவங்க ஓப்பன் பண்ணாங்க. பாலா சார் வந்தாங்க, ராஜா சார் வந்தாங்க, ரிட்டர் மோகன் சிவகுமார் சார் வந்திருந்தாங்க. எவ்வளோ பேர் எல்லா லெஜண்ட்ஸ் வந்தாங்க. ஆமா ஆமா. நான் ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொன்னால் அப்போ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். என்னால் டைமே இல்லை. நான் ஃபோனில் மெசேஜ் பண்ணி தான் கூப்பிட்டேன். அவங்க எல்லாருமே வந்து ப்ளெஸ் பண்ணிட்டு போனாங்க. இந்த பிளெஸிங் எங்களுக்கு தேவை. ஏன்னா ஒரு புது முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் முயற்சி. இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது வர ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப 2 விஷயம், நல்ல குவாலிட்டி, அப்புறம் சேஃப்டி. உள்ள ஒரு டேரக்டர் ஒரு ஃப்ரேம்ன்றது டேரக்டர் விஷன், அதை பத்திரமா கொண்டு போய். ஆமாம், அது ரொம்ப சேஃபாக நாங்கள் அதை ஃபாலோ பண்ண. அதுக்குன்னு தனியாக செக்யூரிட்டி சிஸ்டம், கேமராலேருந்து செக்யூரிட்டிலேருந்து நான் அப்படி எதிர்பார்ப்பேன் ஸ்டுடியோ போனேன். ஸோ அது எல்லாமே இருக்குது. அது எவ்வளோ ஹாப்பி சார். இப்போ நம்ம சினிமா துறையில் இருக்கிறோம், நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்கோம், மக்களோட சப்போர்ட் இருக்கிறது தாண்டி சினிமாவில் நிறைய நண்பர்கள், நல்ல உள்ளங்கள், நம்மளோட வெல்விஷர் சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. அதுதான் எனக்கு சரண்யா மேடமும் சரி, லக்ஷ்மி மேடமும், ராஷ்மா மிஸ்ரன் மேடமும் சரி, எவ்வளோ ஆக்டர் நிறைய பேர் எனக்கு வந்தாங்க. நான் வந்து ஃபோனில் கூப்பிட்டு ரொம்ப கம்மி பேர் தான், அவங்க கம்மி பேர் எல்லாமே வந்துட்டாங்க. நான் அவங்க நேரோட போய் கூப்பிடல, அவங்களாம் நான் தேங்க் பண்ணிக்கணும். பிகாஸ் இவங்களாம் எனக்கு ரொம்ப வருஷமாக வெல்விஷர்ஸாக இருக்காங்க. அவங்களால தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு தம். சூப்பர் சார். ஸோ தேங்க்யூ சார். இந்த முயற்சி கண்டிப்பாக நிறைய பேர் இதனால பயனடைவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. தேங்க்யூ. ஸோ டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.